ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூ சிஓஏ சிலபஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறது, புதுசாக ஒரு ஜிஓ வெளியில் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா 28/10/2024 அப்போ விட்டுருக்காங்க. இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க, சிஓஏ பற்றி நியூ சிலபஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பட்டு இது இன்னும் அமலுக்கு வந் வரல. எப்போ வருங்கிறதும் தெரியல. வரும் பொழுது பார்ப்போம். ஸோ இதோட ரூல்ஸ் மட்டும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மாற்றிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் சர்டிஃபிகேட்டு தான் இது வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஓஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டோட்லேருந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு வரும், நம்ம கையில் வாங்கியிருப்போம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆன்லைன். அதாவது என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்னா டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரே கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டும் ஸ்பீடாக வரும். ஸோ ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர்ல இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிஓ எக்ஸாமினேஷனா பேப்பர்ல போய் எழுதுவோம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதை தான் டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ ஆன்லைன்ல எழுதும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியூ ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 89 அந்த மாதிரி இருக்கிறவங்க 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுங்கிறது இருக்கணும், இருந்தா அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேப்பர்ல எக்ஸாமினேஷன் எழுதுறது எப்படி அப்படிங்கிறது தெரியும். டிஎன்பிசி எக்ஸாமே இருக்கட்டும், அங்கே போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா பேனா வச்சு டிக் பண்ணி அது ரைட்டா ராங்கா அப்படிங்கிற ஆன்சர் செலக்ட் பண்றது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில், ஆன்லைன்ல நீங்க டிக் பண்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கீபோர்டு மவுஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும், அந்த ஸ்க்ரீன்ல எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணக்கூடாது, எந்தெந்த கலர்ஸ் எல்லாம் ராங் எதெல்லாம் ரைட்டு அப்படிங்கிறது தெரியணும். அந்த டைம் கீப் அப் பண்ண தெரியணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டைம் கீப் அப் பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கணும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஹவர் எக்ஸ்ட்ரா 1 மினிட் 30 செகண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் இதுல கிடைக்க வாய்ப்பு இல்லை. டைம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதான் இதுல இந்த சிஓஏ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ ரெண்டாவது மைண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அண்ட் டைப்ரைட்டிங் இனி ஒன்று இருக்கணும் லோயர். பட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. லேர்னிங் ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்டென்ட், இ ரிசோர்சஸ் லைக் கோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கோர்ஸ் மெட்டீரியல்லே படிச்சுக்கலாம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ்ங்கிறது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன்னு இருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்பவும் போல தான், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 + 100 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூடுதலான ஃபீஸ் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும், பேப்பர் எவல்யூஷன் பண்ணுற டைம் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட்டு சீக்கிரம் வந்துடும், சர்டிஃபிகேட் போஸ்டரில் கொரியரில் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜை. ஸோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லியாச்சு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போதும் போல தான், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி எக்ஸாம் நடக்கும். ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கப்புறம் நடக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஏ எக்ஸாமினேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா
தேரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும். பட் இங்க வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்க, தேரி ப்ராக்டிக்கல் இல்லாம தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் இதுல கொண்டு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தனித்தனியா எக்ஸாம் எழுதிட்டு வந்து சிவிஐ மட்டும் எழுதியிருப்பீங்க. பட் இப்பவும் அதே மாதிரி தான். பட் சிவிஐ எக்ஸாமினேஷன்லயும் நீங்க ஒரு வாட்டி வந்து தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் அடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டைப்ரைட்டிங்ல மட்டும் கத்துக்கிட்டது பத்தாது. கம்ப்யூட்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா டைப் அடிக்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அடிக்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து டைப்ரைட்டிங்ல கத்துக்கிட்டவங்க கம்ப்யூட்டர்லயும் டைப் பண்ண தெரியணுங்கிறது இதுல ஒரு முக்கியத்துவமா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து அதை தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா தேரி டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் 50 மார்க்ஸ் 1 மணி நேரத்துல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50 மார்க்குக்கு 1 மணி நேரம் நடக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 தேரி டெஸ்ட், பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் இங்கிலீஷ் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், அது ஸ்கில் டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங், அது 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இது 3 பேப்பரையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல எனி ஒன் ப்ரௌசர், ஏதோ ஒரு ப்ரௌசர்ல ஆன்லைன் வெப்சைட்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும், டைம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முழுமையா சொல்லலை. பட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல தான் நடக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து எந்த ஒரு வீட்லயும் உட்காந்து நம்ம வீட்லயே உட்காந்து நம்மளே எக்ஸாம் எழுதிக்கலாங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அப்படி வரவும் வராது, அப்படி இருக்கவும் இருக்காது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கம்ப்யூட்டர் ஆன ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேரி எக்ஸாம் இதுல வருது. ஸோ அதுல காப்பி அடிக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரியான சிஸ்டம் இதுல வராது. ஸோ தேரி எக்ஸாம் சிஓஏல இருந்தானாலும் சரி, டைப்பிங் ஸ்கில் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்குதுங்கிற பட்சத்துலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து தான் நீங்க எழுத முடியும். ஸோ இந்த 4வது பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல வந்து சிஓஏ ப்ராக்டிக்கல். இந்த சிஓஏ ப்ராக்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல கண்டக்ட் பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. பண்றதுனாலும் பண்ணலாம், அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். அவங்களுக்குன்னு தனியா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்னு இவங்களுக்கு அலாட் பண்ணி அவங்களுக்கு அலாட் பண்ணி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து பாத்தீங்கன்னா சிஓஏ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளா செலக்ட் பண்ணுவோம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுல வந்து என்ன கொஸ்டின்ஸ் நமக்கு வருதோ அதை வந்து நம்ம எடுத்து அதை கிளியர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போலயே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் 50 மார்க்ஸ் 1 ஹவரில். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மோட் ஆஃப் கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் ஸ்க்ரீன் டிஜிட்டல் எவல்யூஷன் ஆஃப் பேப்பர் 4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பாஸ் கிரிட்டீரியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் இஸ் டிக்ளேர்ட் டு ஹேவ் பாஸ்டு இஃப் ஷி காட் 40%. அதாவது இதுல ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா இதுல பாஸ் மார்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேப்பர்லயும் கண்டிப்பா 40க்கு மேல எடுத்திருக்கணும். 40 இல்லைன்னா 40க்கு மேல எடுத்திருக்கணும். மொத்தமா 4 பேப்பர்லயும் சேர்த்து 1 2 3 4 4 பேப்பர்லயும் சேர்த்து 50 மதிப்பெண், அதாவது 50% இருக்கணும். மொத்தமா எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு பேப்பர்லயும் 40க்கு மேல இருக்கணும், 40%க்கு மேல இருக்கணும். அது இல்லாம அந்த 4 பேப்பரையும் கூட்டினா 50% இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் பாஸ். ஸோ 40 கீழே போனா ஃபெயிலு, எல்லாத்தையும் கூட்டியும் 50 வரலனாலும் ஃபெயிலு. ஸோ மற்ற எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை விட்டுருங்க, அது வந்து தேவையில்லாத விஷயம். காம்படிட்டிவ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாமினேஷன் நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஜியோ மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் விட்டுருங்க, மற்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எதுக்கு எவ்வளோ மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க, அதை எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்காக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புது விஷயம். 4 பேப்பர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் நம்ம கற்றுக்க போகிறோங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இது இல்லாமல் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் ஸ்பீடாக வரும்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால அதனுடைய ரிசல்ட் குயிக்காக இருக்கும், அதனுடைய சர்டிஃபிகேட்டும் குயிக்காக இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட வீட்லேயே கம்ப்யூட்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ சிஓஏ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேயே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அடிக்க சொல்றாங்க. அது கம்ப்யூட்டர் கொடுத்து அடிக்க சொல்றாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஏதோ ஒரு வெப்சைட் கொடுத்து அதுல தான் உங்களோட டைப்பிங் ஸ்கில்ல செக் பண்றாங்க. முக்கியமா இங்கிலீஷ், தமிழ் கூட கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மேண்டரி. ஸோ அதனால இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு. ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலயமா சிஓஏல கொடுக்கப்படுற அந்த எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடு. ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.